Hi friends, வணக்கம். உங்க YouTube ஷார்ட்ஸ்க்கான வியூஸ் அதிகமா போலன்ற மாதிரி நீங்க நிறைய பேர் நிறைய கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. சோ இந்த YouTube அல்காரிதம் எப்படி இந்த ஷார்ட்ஸ்க்கு இயங்குதுன்றத பார்க்கலாம். உங்க YouTube ஷார்ட்ஸ்க்கான வியூஸ் எப்படி நம்ம இன்கிரீஸ் பண்ணலாம். சோ நீங்க ஒரு நாளைக்கு எவ்வளவு வீடியோஸ் நீங்க அப்லோட் பண்ணலாம், அதுல நீங்க எவ்வளவு செகண்ட் அப்லோட் பண்ணலாம்ன்றத இந்த வீடியோஸ் நம்ம தெளிவா பார்க்க போறோம். சோ நீங்க பிகினரா YouTubeக்குள்ள வந்து ஷார்ட்ஸ் போறவங்களா இருந்தாலும் சரி, நீங்க ஆல்ரெடி ஷார்ட்ஸ் வீடியோஸ் போறவங்களா இருந்தாலும் சரி, இந்த ஒரு வீடியோ போதும் फ्रेंड्स. இந்த ஷார்ட்ஸ் எப்படி இயங்குதுன்றத அந்த process உங்களுக்கு தெளிவா புரிஞ்சிரும். உங்க கேள்விக்கான ஆன்சரும் இந்த வீடியோல நான் தெளிவா சொல்லியிருப்பேன். சோ மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஓகே फ्रेंड्स, இப்போ YouTube ஷார்ட்ஸ்க்கான அல்காரிதம் எப்படி இயங்குது அப்படின்றத பார்க்கலாம். फ्रेंड्स, நாம நார்மல் வீடியோஸ்க்கான YouTube அல்காரிதம் எப்படி இயங்குதுன்ற வீடியோஸ் ஆல்ரெடி போட்டுருக்கோம். சோ அந்த வீடியோஸோட லிங்க் நான் கீழ கொடுத்திருக்கேன், செக் பண்ணி பாருங்க. இந்த ஷார்ட்ஸ்க்கான அல்காரிதம் பார்த்தா फ्रेंड्स சேமா தான் இருக்கும், பட் ஒரு சில சின்ன டிஃபரண்ட் இருக்கு. அது என்னன்றதையும் பார்க்கலாம். ஓகே फ्रेंड्स, ஃபர்ஸ்ட் process என்ன அப்படினு பார்த்தோம்னா ஆவரேஜ் வியூ டியூரேஷன். உங்க YouTube ஷார்ட்ஸை YouTube எப்படி அனலைஸ் பண்ணனும்னா இந்த ஆவரேஜ் வியூ டியூரேஷன் வச்சு தான் அனலைஸ் பண்ணனும். இது எங்க இருக்கு அப்படின்றத நம்ம பார்க்கலாம். மொபைல்ல YT ஸ்டுடியோ ஆப்பை ஓபன் பண்ணிக்கங்க. இதுல கீழ கண்டென்ட் கிளிக் பண்ணிட்டு இதுல மேல ஷார்ட்ஸ் னு ஆப்ஷன் கொடுத்திருப்பாங்க, இத கிளிக் பண்ணுங்க. இதே process தான் फ्रेंड्स நீங்க PCலயும் பண்ண போறீங்க. studio.youtube.com ல போனீங்கன்னா உங்களுடைய ஷார்ட்ஸ் அந்த இடத்துல அப்பியர் ஆகும். ஓகே, இப்போ இந்த இடத்துல பாருங்க நம்ம அப்லோட் பண்ண ஷார்ட்ஸ் எல்லாமே இருக்கு. இதுல என்ன ஒரு ஷார்ட்ஸ் நம்ம எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கலாம். फ्रेंड्स இதுல நான் ஃபர்ஸ்ட் அப்லோட் பண்ண என் ஷார்ட்ஸ் நான் எடுத்துக்கிறேன். கிளிக் பண்ணுங்க. இதுல கீழ வந்தீங்கன்னா फ्रेंड्स இந்த இடத்துல வியூ மோர் ஒரு ஆப்ஷன் கொடுத்திருப்பாங்க, இத கிளிக் பண்ணுங்க. இந்த இடத்துல மேல ஓவர்வியூல கீழ வந்தீங்கன்னா फ्रेंड्स இந்த இடத்துல பாருங்க ஆடியன்ஸ் ரிட்டென்ஷன் ஒரு ஆப்ஷன் கொடுத்திருப்பாங்க. அது கீழ பார்த்தோம்னா ஆவரேஜ் வியூ டியூரேஷன்கான ஒரு கிராஃப் கொடுத்திருப்பாங்க. இதுல பக்கத்துல பாருங்க எவ்வளவு செகண்ட் இதுல வாட்ச் பண்றாங்க அப்படின்ற மாதிரி கொடுத்திருப்பாங்க. அதுக்கான ஆவரேஜா பக்கத்துல கொடுத்திருப்பாங்க. சோ फ्रेंड्स நீங்க அப்லோட் பண்ற ஷார்ட்ஸை எவ்வளவு பர்சன்டேஜ் பார்க்கறதுன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த ஆவரேஜ் பர்சன்டேஜ் மூலமா தான் உங்களுக்கான ஷார்ட்ஸ் வந்து ட்ரெண்டிங்ல போலாமா வேணாமன்றதை முடிவு பண்ணுவாங்க. சோ இந்த ஆவரேஜ் வியூ டியூரேஷன் மூலமா தான் இது வந்து வியூஸ் அதிகமா போகுதுன்னு கேட்டா அப்படி கிடையாது. இதுக்கு இன்னொரு ஆப்ஷன் இருக்கு, அதை பத்தி நான் சொல்றேன். இப்போதைக்கு நீங்க என்ன பண்ணணும் பார்த்தோம்னா உங்களுக்கு ஒவ்வொரு ஷார்ட்ஸும் எடுங்க. இந்த ஆவரேஜ் வியூ டியூரேஷன் எவ்வளவு இருக்குன்றதை நீங்க செக் பண்ணி பாருங்க. மினிமம் फ्रेंड्स 80 க்கு மேல இருந்தா தான் அதிகமான பெர்ஃபார்மன்ஸ் இது கொடுக்கும். சோ फ्रेंड्स மோஸ்ட்லி நம்மளுடைய ஆடியன்ஸ் நாம இந்த 80% க்கு மேல நம்ம பார்க்க வைக்கணும். சோ அதுக்கு ஏத்த மாதிரி நம்ம வீடியோ ஷார்ட்ஸை நம்ம ரெடி பண்ணனும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நீங்க ஒரு 60 செகண்டுக்கான ஒரு ஷார்ட்ஸ் நீங்க ரெடி பண்றீங்கன்னா உங்களுடைய வீடியோஸை ஆடியன்ஸ் வந்து ஒரு 30 செகண்ட் தான் பார்க்கறாங்கன்னா உங்களுடைய ஆவரேஜ் வியூ டியூரேஷன் எவ்வளவு இருக்குன்னு பார்த்தோம்னா 50% தான் இருக்கும். இதுவே நீங்க ஒரு 30 செகண்டுக்கான ஷார்ட்ஸை நீங்க மேக் பண்றீங்க, உங்களுடைய ஆடியன்ஸ் பார்த்தோம்னா 15 செகண்ட் தான் பார்க்கறாங்கன்னா இதோடைய ஆவரேஜ் வியூ டியூரேஷன் பார்த்தோம்னா 50% தான் இருக்கும். சோ நீங்க 30 செகண்ட் உருவாக்குற அந்த ஷார்ட்ஸை எல்லா ஆடியன்ஸும் பார்த்தோம்னா 30 செகண்ட் பார்த்துட்டாங்கன்னா உங்களுடைய ஆவரேஜ் வியூ டியூரேஷன் பார்த்தோம்னா 100% ல இருக்கும். சோ மோஸ்ட்லி நீங்க உங்களுடைய ஆவரேஜ் வியூ டியூரேஷன் பார்த்தோம்னா 80% க்கு மேல இருக்கிற மாதிரி நீங்க பாத்துக்குங்க. சோ இதனால फ्रेंड्स நீங்க என்ன பண்ணலாம்னு பார்த்தோம்னா உங்களுடைய ஆவரேஜ் வியூ டியூரேஷனை நீங்க இன்கிரீஸ் பண்றதுக்கு நீங்க சொல்ல வர விஷயத்தை நீங்க இன்னும் ஷார்ட்டா நீங்க அழகா சொல்லலாம். फ्रेंड्स சில பேர் என்ன பண்ணுவான்னு பார்த்தோம்னா இத நம்ம 100% கொண்டு வரணும்ன்றதுக்காக ஒரு 8 செகண்ட் ஷார்ட்ஸ் ரெடி பண்ணுவாங்க, ஒரு 10 செகண்டுக்கான ஷார்ட்ஸ் ரெடி பண்ணுவாங்க. சோ இந்த 8 செகண்ட் 10 செகண்ட் ஷார்ட்ஸ்ல நீங்க என்ன வேல்யூ மக்களுக்கு கொடுக்க போறீங்க, எந்த என்டர்டெயின்மென்ட் நீங்க கொடுக்க போறீங்க, சோ இந்த மாதிரி 8 செகண்ட் 10 செகண்ட் எதுவுமே நீங்க உருவாக்காதீங்க. மினிமம் பார்த்தோம்னா ஒரு 15 செகண்டுக்கு மேல இருக்கிற மாதிரி நீங்க உங்களுக்கான ஷார்ட்ஸ் நீங்க மேக் பண்ணிக்கங்க. ஓகே फ्रेंड्स, இப்போ இந்த இடத்துல பார்த்தோம்னா என்னுடைய ஆவரேஜ் வியூ டியூரேஷன் 88.8 இருக்கு. இதே மாதிரி வேற ஒரு ஷார்ட்ஸ்ல என்ன இருக்குன்றத நான் காட்டுறேன் உங்களுக்கு. இப்போ நான் வெளியே வந்துடுறேன். இப்போ நம்ம நியூவா அப்லோட் பண்ண இந்த வீடியோஸை நான் ஓபன் பண்றேன். சேம் கீழே வந்துட்டு இந்த இடத்துல பாருங்க கோ டு அனலிட்டிக்ஸ் னு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, இதை கிளிக் பண்றேன். கீழே பாருங்க ஆடியன்ஸ் ரிட்டென்ஷன் பாருங்க, இந்த இடத்துல 81% இருக்கு. இதுக்கான வியூஸ் பாருங்க 777 தான் போயிருக்கு. இதுவே நான் ஃபர்ஸ்ட் காமிச்ச ஷார்ட்ஸ்ல எவ்வளவு வியூஸ் போயிருக்குன்றத ஷோ பண்றேன். சோ இதுல பார்த்தோம்னா 93,000 கிட்ட வியூஸ் போயிருக்கு. फ्रेंड्स ரெண்டுமே பார்த்தோம்னா 80% மேல தான் இருக்கு. பட் இது ஏன் இன்னும் 1 லட்சத்துக்கு மேல வியூஸ் போல? நம்ம ரெண்டாவதா பார்த்த அந்த ஷார்ட்ஸ் பார்த்தோம்னா ஏன் இன்னும் 777 பேர் கிட்ட மட்டும் தான் இருக்கு, இது ஏன் இன்னும் போல? சோ நம்ம பர்சன்டேஜ் வைஸ் அடிப்படையில் பார்த்தோம்னா இந்த ஷார்ட்ஸ் இன்னும் நல்லா போயிருக்கணுமே, இன்னும் ஏன் போல அப்படின்னு கேட்டீங்கன்னா இதுக்கு நம்ம இன்னொரு அனலிட்டிக்ஸை நம்ம செக் பண்ணி பார்க்கணும். அது என்னன்றதை நம்ம பார்க்கலாம். இந்த ஓவர்வியூக்கு பக்கத்துல ரீச் ஒரு ஆப்ஷன் கொடுத்திருப்பாங்க फ्रेंड्स, அதை கிளிக் பண்ணுங்க. இதுக்கு கீழே பார்த்தோம்னா how may choose to view அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கு. இதுதான் செகண்ட் மெத்தட். நம்ம அப்லோட் பண்ணது இது வரைக்கும் 68% இதை வியூ பண்ணி பார்த்திருக்காங்க, 31% பார்த்தோம்னா ஸ்வைப் பண்ணிட்டு போயிட்டாங்க. அதாவது फ्रेंड्स இப்போ நீங்க அப்லோட் பண்ற ஷார்ட்ஸ் பார்த்தோம்னா ஷார்ட் ஸ்பீட்ல வரும்போது எத்தனை பேர் வந்து இதை நின்னு பார்த்திருக்காங்க, எத்தனை பேர் ஸ்வைப் பண்ணிட்டு போயிட்டாங்க அப்படின்றதுக்கான பர்சன்டேஜ் தான் இது. சோ இதுவும் ரொம்ப ரொம்ப முக்கியம். சோ உங்களுடைய ஆவரேஜ் வியூ டியூரேஷனை நீங்க இன்க்ரீஸ் பண்ணனும்னா இத வந்து மக்கள் நின்னு பார்க்கணும், ஸ்வைப் பண்ணிட்டு போக கூடாது, நின்னு ஒரு இடத்துல பார்க்கணும். சோ அதுக்கு நம்ம என்ன பண்ணனும், இந்த பெர்ஃபார்மன்ஸை நம்ம இன்க்ரீஸ் பண்ணாதான் சோ நம்மளுக்கான ஆவரேஜ் வியூ டியூரேஷன் நமக்கு இன்க்ரீஸ் ஆகும். சோ फ्रेंड्स ஒன்னோட ஒன்னு கனெக்ட் ஆயிருக்கும். அதனால फ्रेंड्स நம்ம ஒன்னு இன்க்ரீஸ் பண்ணனும்னா இன்னொன்னு சேர்த்து இன்க்ரீஸ் ஆகும்.
ஸோ இந்த மெத்தட் வந்து நம்ம ப்ராப்பராக புரிஞ்சிடணும். அதுக்கப்புறம் தான் நம்ம யூடியூப் ஷார்ட்ஸை நம்ம ரெடி பண்ணணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இதே மாதிரி நீங்கள் என்ன பண்ணணும், உங்கள் ப்ரீவியஸ் ஷார்ட்ஸ் எல்லாமே நீங்கள் செக் பண்ணி பாருங்க. உங்களுடைய ஆவரேஜ் வீடியோ டியூரேஷன் எவ்வளோ இருக்கு, உங்களுடைய ஹவு மே சூஸ் டு ஸ்வைப் எவ்வளோ இருக்குன்றதை செக் பண்ணி பாருங்க. இதில் பர்சன்டேஜ் எவ்வளோ இருக்கணும்னு பார்த்தோம்னா ஃப்ரெண்ட்ஸ், நம்ம எந்த அளவுக்கு அதிகமாக இருக்கும் அந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. இப்போ இதில் பார்த்தோம்னா நியர் 70 கிட்டே இருக்கு. பட் என்ன பொறுத்த வரைக்கும் நீங்கள் 75, 80 மேலே இருந்தால் ரொம்ப ரொம்ப நல்லது. ஓகே, இதை நம்ம எப்படி இன்க்ரீஸ் பண்ணலாம்ன்ற மெத்தட் நம்ம அடுத்தடுத்து பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தா இந்த ரெண்டு மெத்தட் மட்டும் போதுமான்னு கேட்டால் அப்படி கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். இதில் இன்னொரு மெத்தடும் இருக்கு, அதுதான் சிடிஆர்னு சொல்லுவாங்க. இந்த சிடிஆர் நம்ம இன்க்ரீஸ் பண்றதால நம்மளுக்கான வியூஸ் வந்து நம்மளுக்கு இன்க்ரீஸ் ஆகும். இந்த கிளிக் த்ரூ ரேட் பார்த்தோம்னா நம்ம வந்து லாங் வீடியோஸ்ல தான் நம்ம அதிகமாக பயன்படுத்தி இருப்போம். பட் ஷார்ட்ஸ்க்கு இது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் யூடியூப் ஓப்பன் பண்றேன். இதில் மேலே பார்த்தோம்னா ஷார்ட்ஸில் ரெக்கமெண்ட் நிறைய கொடுத்துருப்பாங்க. இதில் பார்த்தோம்னா நம்ம கொடுத்துக்கிற தம்ப்நெயில் தான் ஃபர்ஸ்ட் ஷோ ஆகும். இந்த தம்ப்நெயிலை கிளிக் பண்ணி நிறைய பேர் உள்ள வருவாங்க. இந்த ப்ராசஸ் மாதிரியே தான் பிசிலையும் நீங்கள் உங்களுக்கான யூடியூப் நீங்கள் ஓப்பன் பண்ணீங்கன்னா அதுலேயும் பார்த்தோம்னா ரெக்கமெண்டில் ஷார்ட்ஸ் ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதை கிளிக் பண்ணி உள்ள வருவாங்க. இதுக்கு எது ரொம்ப முக்கியம்னு பார்த்தோம்னா நமக்கு தம்ப்நெயில் தான் ரொம்ப முக்கியம். இந்த தம்ப்நெயில தான் நம்மளுக்கான சிடிஆர் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ நீங்கள் உங்களுக்கான ஷார்ட்ஸுக்கான தம்ப்நெயிலை நீங்கள் எப்படி நீங்கள் ப்ராப்பராக அப்லோட் பண்ணலாம்னு சொல்லிட்டு நம்ம ஆல்ரெடி வீடியோஸ் போட்டிருக்கோம். ஸோ அந்த வீடியோஸோட லிங்க் நான் கீழே கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்க. இதில் உங்களுக்கு வேற ஏதாவது டவுட் இருந்தாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்க. ஏன்னா ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இங்கே இருக்கிற ஷார்ட்ஸ்லாம் பாருங்க, ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு வந்து தம்ப்நெயில் ஷோ பண்ணுது, அதுக்கப்புறம் தான் உள்ள இருக்கிற வீடியோஸ் வந்து ப்ளே ஆக ஆரம்பிக்குது. நீங்கள் உள்ள கொடுத்துக்கிற விஷயம் என்னன்றதை நீங்கள் வெளியே தம்ப்நெயிலில் வைக்கும்போது ஸோ இதுக்கான கிளிக் த்ரூ ரேட் அதிகமாகும். இதனால நம்மளுக்கான வியூஸும் இன்க்ரீஸ் ஆகும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த சிடிஆரை பற்றி நம்ம பின்னாடி நம்ம இன்னும் நிறைய நம்ம பார்க்க போகிறோம். இப்போதைக்கு இந்த ஆவரேஜ் வியூ டியூரேஷன் நம்ம எத்தனை பேர் நம்மளை ஸ்வைப் பண்ணுறாங்க, இந்த சிடிஆர், இந்த 3 விஷயத்தை புரிஞ்சுக்கிங்க. இந்த 3 விஷயத்தை காம்போவால தான் நம்மளுக்கான ஷார்ட்ஸ் வியூஸ் இன்க்ரீஸ் ஆகுமா ஆகாதான்றது இந்த இடத்துல நம்மளுக்கு தெரிஞ்சிடும். ஸோ நாம நமக்கான குவாலிட்டியான வீடியோஸை உருவாக்கி போடும்போது கண்டிப்பாக நம்மளுக்கான வியூஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சிடிஆரை இன்க்ரீஸ் பண்ணதுக்கு நீங்கள் தம்ப்நெயில் ஆட் பண்ணுங்கிற மெத்தட் இப்போ தான் நான் சொன்னேன். ஸோ அது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். அடுத்து பார்த்தோம்னா ஸ்வைப் பண்ணக்கூடாது அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் இருக்கிற 3 செகண்ட் பார்த்தோம்னா ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஸோ 3லேருந்து 5 செகண்ட் மட்டும் மக்கள் பார்ப்பாங்க, அது நல்லா இல்லைன்னா தள்ளிட்டு போயிடுவாங்க. ஸோ அந்த 5 செகண்டுக்குள்ள உங்கள் ஷார்ட்ஸில் நீங்கள் என்ன சொல்ல வரீங்கன்றத தெளிவாக இந்த இடத்துல ட்விஸ்ட் அண்ட் டர்னோட நீங்கள் சொன்னீங்கன்னா கண்டிப்பாக மக்கள் அடுத்து நிறுத்தி பார்ப்பாங்க. ஸோ அவங்களுக்கு கியூரியாசிட்டியாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக உங்கள் ஷார்ட்ஸ் வந்து 60 செகண்ட் இருந்தாலும் அதை நிறுத்தி பொறுமையாக அவங்க பார்ப்பாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நீங்கள் உங்கள் ஷார்ட்ஸை நீங்கள் கிளிக் பண்ண வச்சுட்டீங்க. இல்லைனா ஷார்ட்ஸ் ஃபீல்டில் வரும்போது 3-4 செகண்ட் நீங்கள் உங்கள் ஆடியன்ஸை நீங்கள் நிறுத்தி பார்க்க வச்சுட்டீங்க. இதுக்கப்புறம் உங்கள் ஆடியன்ஸ் வந்து பார்த்தோம்னா இந்த வீடியோஸை முழுசாக பார்க்கணும்னா நீங்கள் என்னென்ன பண்ணணும் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். உங்களுடைய ஆவரேஜ் வீடியோ டியூரேஷன் எப்படி இன்க்ரீஸ் பண்ணணுன்றது ரொம்ப முக்கியம். அதை நம்ம எப்படின்றத பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்னு பார்த்தோம்னா உங்கள் வீடியோஸுக்கான சவுண்ட் எஃபெக்ட் நீங்கள் கொடுக்கணும். இப்போ நீங்கள் குக்கிங் சேனல் ரன் பண்ணீங்கன்னா குக்கிங் சேனலில் வர ஒவ்வொரு விஷயத்துக்கு நீங்கள் இந்த நறுக்கிற மாதிரி கட் பண்ணுற மாதிரி இருக்கிற விஷயத்துக்கு நீங்கள் சவுண்ட் எஃபெக்ட் கொடுக்கலாம். ஸோ இதெல்லாம் பார்த்தோம்னா ஆல்ரெடி இருக்கிற வீடியோஸ் ரொம்ப ரொம்ப ட்ரெண்டிங்கில் போயின்னு இருக்கு. ஸோ நீங்கள் நிறைய செக் பண்ணி பாருங்க. உங்களுடைய நீச் என்ன, அந்த நீச்சுக்கு டிபெண்ட் பண்ணிக்கிற வீடியோஸ் நீங்கள் எப்படி மேக் பண்ணுறீங்க, அந்த வீடியோஸில் இருக்கிற அந்த ப்ராடக்ட்டுக்கு நீங்கள் எப்படி சவுண்ட் எஃபெக்ட் கொடுக்கலான்ற மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி போடுங்க. இந்த சவுண்ட் எஃபெக்ட்ல இருக்கிற வீடியோஸ் எல்லாமே செக் பண்ணி பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நிறைய வியூஸ் போகுது. ஸோ இந்த சவுண்ட் எஃபெக்ட்டுக்காகவே நிறைய மக்கள் இந்த வீடியோஸை நிறுத்தி பொறுமையாக பார்ப்பாங்க. ஸோ உங்களுக்கு ஸ்வைப் பண்ணாமல் இருக்கிறதுக்கும் இது யூஸ் ஆகும். உங்களோட வீடியோஸை லென்த்தாக பார்க்கறதுக்கும் இந்த சவுண்ட் எஃபெக்ட் ரொம்ப ரொம்ப யூஸ் ஆகும். அடுத்த ஆப்ஷன் என்னன்னு பார்த்தோம்னா டெக்ஸ்ட் நீங்கள் ஆட் பண்ணலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த டெக்ஸ்ட்டும் பார்த்தோம்னா இந்த டெக்ஸ்ட்டுக்கான சவுண்ட் எஃபெக்ட் நீங்கள் ஆட் பண்ணும்போது இதுக்கான வியூஸ் அதிகமாக வருது. இப்போ நீங்கள் ஒரு விஷயத்தை சொல்றீங்க, அந்த விஷயத்தையே நீங்கள் டெக்ஸ்ட் அங்கே ஆட் பண்ணும்போது மக்கள் அந்த டெக்ஸ்ட்டுக்காகவே நிறைய பேர் லென்த்தாக பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ நீங்கள் உங்கள் ஷார்ட்ஸுக்கான டெக்ஸ்ட்டை ஆட் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்க. இதனாலே உங்களுக்கான வியூஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்படி போட்டும் உங்களுக்கான வியூஸ் போலன்னா நீங்கள் என்ன பண்ணணும்னு பார்த்தோம்னா இப்போதைக்கு ட்ரெண்ட் என்ன இருக்கோ அந்த ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி உங்கள் நீச்சில் கனெக்ட் பண்ணி நீங்கள் வீடியோஸ் மேக் பண்ணி போடுங்க. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ எக்ஸாம்பிளுக்கு இன்னைக்கான ட்ரெண்ட் என்னன்னு பார்த்தோம்னா சந்திராயன் 3 பற்றி நிறைய பேர் பேசினிருக்காங்க. ஸோ உங்களுடைய நீச்சுக்கு நீங்கள் உருவாக்குற வீடியோஸ்க்கு இந்த வார்த்தையை யூஸ் பண்ணி உங்களால் மேக் பண்ண முடியுமா அப்படின்றத ட்ரை பண்ணி அதை டிபெண்ட் பண்ணி இருக்கிற வீடியோஸ் நீங்கள் உருவாக்கி போடலாம். இல்லை நான் பண்ணுற வீடியோஸ்க்கும் இந்த ட்ரெண்டுக்கும் சம்மந்தமே கிடையாதுன்னா கண்டிப்பாக அதை விட்டுடுங்க. மிஸ்லீடிங் பண்ணுற மாதிரி எந்த ஒரு ஷார்ட்ஸ் நீங்கள் மேக் பண்ணி போடாதீங்க. பட் நீங்கள் கனெக்ட் பண்ணுற மாதிரி இருந்தால் கனெக்ட் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணி போடுறது கண்டிப்பாக உங்களுக்கு வியூஸ் வந்து கண்டிப்பா இன்க்ரீஸ் ஆகும். சோ ட்ரெண்ட் என்னன்றதை பார்த்துட்டு அதுக்கு ஏத்த மாதிரி உங்க நீச் கூட கனெக்ட் பண்ணி வீடியோஸ் மேக் பண்ணி போட ட்ரை பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து பார்த்தோம்னா கன்சிஸ்டன்ட். நீங்க உங்களுடைய வீடியோஸை எந்த அளவுக்கு நீங்க கன்சிஸ்டன்டா போறேன்றது ரொம்ப முக்கியம். அதாவது ஃப்ரெண்ட்ஸ், நீங்க மாசத்துக்கு ஒரு வீடியோஸ் தான் போடுவோம்னா கண்டிப்பா நீங்க மாசத்துக்கு ஒரு வீடியோஸ் மட்டும் போடுங்க. இல்ல நான் வாரத்துக்கு ஒன்று போடுவேன், டெய்லி ஒன்று போடுவேன்னா அது உங்களுடைய விருப்பம் ஃப்ரெண்ட்ஸ். எப்போ போட்டாலும் சரி நீங்க கன்சிஸ்டன்டா போட நீங்க ட்ரை பண்ணி போடுங்க. இன்னைக்கு ஒரு 2 வீடியோஸ், நாளைக்கு ஒரு வீடியோஸ், அதுக்கப்புறம் வீடியோஸ் போடாம விட்டுட்டு இந்த மாதிரி கன்சிஸ்டன்ட் இல்லாம நீங்க வீடியோஸ் மேக் பண்ணி போடாதீங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இந்த ஷார்ட்ஸ் அல்காரிதம் எப்படி இயங்குது, நம்மளுக்கான வியூஸை நம்ம எப்படி இன்க்ரீஸ் பண்ணலாம்ன்ற மெத்தட் உங்களுக்கு எல்லாமே ஓரளவு நான் கவர் பண்ணிட்டேன். இது எல்லாமே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நான் நம்புறேன். அடுத்து இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தோம்னா நீங்க அகைன் உங்க யூடியூப் ஸ்டுடியோ ஓபன் பண்ணிக்கங்க. இதில் நான் என்னுடைய ஒரு ஷார்ட்ஸை நான் கிளிக் பண்றேன். வியூ மோர் கிளிக் பண்ணுங்க. இந்த ரீச்சை கிளிக் பண்ணதுக்கப்புறம் இதை நான் ஃபர்ஸ்ட்டாக சொல்லிக்கிறேன். இந்த ஹவு மே சூஸ் டு வியூ மட்டும் தான் நம்ம பார்த்தோம். பட் இதுக்கு கீழே ஒரு இம்பார்ட்டன்ட் மெத்தட் ஒன்று இருக்குது. அது என்னன்னு பார்த்தோம்னா
how viewers find your videos ஒரு ஆப்ஷன் கொடுத்திருக்காங்க. இது என்னன்னு பார்த்தோம்னா நமக்கான ஆடியன்ஸ் எங்க இருந்து வராங்கன்றது ரொம்ப முக்கியம். அதாவது फ्रेंड्स இப்போ இந்த இடத்துல பாருங்க YouTube சர்ச் பார்த்தோம்னா 86% இருக்கு. அடுத்து பாருங்க ஷார்ட்ஸ் ஃபீட் பார்த்தோம்னா 7% தான் இருக்கு. அடுத்து browse feature suggested videos ஆப்ஷன் பார்த்தோம்னா ரொம்ப கம்மியா இருக்கு. இந்த YouTube search, ஷார்ட்ஸ் ஃபீட், browse feature, suggested videosலாம் என்னன்றதை நம்ம ஆல்ரெடி தனியாவே செப்பரேட்டா ஒரு வீடியோஸ் போட்டுருக்கோம். சோ உங்களுக்கான வியூஸ் எப்படி இன்க்ரீஸ் பண்ணணும் இத ட்ரை பண்ணி பாருங்கன்ற மாதிரி போட்டுருக்கேன். சோ அந்த வீடியோஸோட லிங்க் நான் கீழ கொடுத்திருக்கேன், செக் பண்ணி பாத்துங்க. இப்போ இந்த ஷார்ட்ஸ் பார்த்தோம்னா फ्रेंड्स என்னோட YouTube சர்ச்ல தான் அதிகமா வருது. இதனால தான் எனக்கான வியூஸ் அதிகமா வந்திருக்கு. சோ என்னோட ஆவரேஜ் வீடியோ டியூரேஷன் அதிகமா இருந்தாலும் இந்த இடத்துல எவ்வளவு பேர் சூஸ் பண்ணி பார்க்கறாங்கன்றது அதிகமா இருந்தாலும் என்னுடைய வியூவர்ஸ் பார்த்தோம்னா YouTube சர்ச்ல இருந்தா நிறைய பேர் வராங்க. அதாவது फ्रेंड्स நீங்க எதனா ஒரு விஷயத்தை நீங்க வந்து YouTubeல சர்ச் பண்ணுவீங்க. சர்ச் பண்ணும்போது பார்த்தோம்னா உங்களுக்கு லாங் வீடியோஸ் மட்டும் வராது. அதுல உங்களோட ஷார்ட்ஸ் வீடியோஸும் வரும். இதுல காட்ட ஷார்ட்ஸ் வீடியோஸ் நிறைய பேர் கிளிக் பண்ணி பார்ப்பாங்க. இப்படி கிளிக் பண்ணனும்னா உங்களுக்கான தம்பனேல் நீங்க அதல ப்ளேஸ் பண்ணிருக்கணும். அப்பதான் உங்களுக்கு தெரியும். YouTube சர்ச்ல என்ன சர்ச் பண்ணும்போது உங்க வீடியோஸ் அந்த இடத்துல வந்துச்சுனா இந்த தம்பனேலை பார்த்து கிளிக் பண்ணி உள்ள வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. சோ இதனால தான் फ्रेंड्स CTR ரொம்ப முக்கியம்ன்ற மாதிரி நான் சொல்லியிருப்பேன். இப்போ இதுல பார்த்தோம்னா உங்களுடைய கீவேர்ட்ஸும் ரொம்ப முக்கியம். அதாவது फ्रेंड्स உங்களோட டைட்டில், டிஸ்கிரிப்ஷன், டாக் எல்லாமே நீங்க பெர்ஃபெக்ட்டா வெச்சிருந்தா தான் இந்த YouTube சர்ச்ல உங்களுக்கான ஷார்ட்ஸ் இந்த இடத்துல வரும். சோ இப்போ உங்களுடைய YouTube ஷார்ட்ஸ்க்கான டைட்டிலை எப்படி நீங்க வைக்கணும் அப்படிங்கற மாதிரி சொல்றேன். फ्रेंड्स இப்போ இதல 100 கேரக்டர் கொடுத்திருக்காங்க. இதல நம்ம 100 கேரக்டர் ஃபில் பண்ணுமான்னு கேட்டா கண்டிப்பா ஃபில் பண்ணலாம். பட் இதல பார்த்தா மினிமம் நீங்க ஒரு 3 ஹேஷ்டேக் நீங்க யூஸ் பண்ணனும். அதாவது फ्रेंड्स இப்போ ஷார்ட்ஸ்ன்ற ஒரு ஹேஷ்டேக் நீங்க கண்டிப்பா யூஸ் பண்ணுவீங்க. இதுக்கு அப்புறம் என்ன பண்ணனும்? ஷார்ட்ஸ் ஃபீட், ஷார்ட்ஸ் ட்ரெண்டிங் என்ற எதனா ஒரு ஹேஷ்டேக் நீங்க எக்ஸ்ட்ரா யூஸ் பண்ணிக்கங்க. அடுத்து மூணாவதா இருக்கிற ஹேஷ்டேக் என்ன யூஸ் பண்ணனும்னு பார்த்தோம்னா இப்போ நான் இந்த இடத்துல சிக்கன் பிரியாணி சொல்லி டைப் பண்றேன். டைப் பண்ணனும் இந்த பாருங்க நிறைய வீடியோஸ் வந்திருக்கு. இதல ஷார்ட்ஸ்க்கான வீடியோஸ் என்ன இருக்குன்றதை செக் பண்ணி பாருங்க. இப்போ இந்த ஷார்ட்ஸ்ல பாருங்க फ्रेंड्स ஆல்ரெடி இந்த ஷார்ட்ஸ்லாம் ட்ரெண்டிங்ல இருக்கு. இந்த கீவேர்டை எடுத்து நீங்க உங்களுக்கான மூணாவது ஹேஷ்டேக்கை நீங்க உங்க டைட்டில்ல நீங்க யூஸ் பண்ணிக்கங்க. சோ இந்த மாதிரி ஆட் பண்ணும்போது பார்த்தோம்னா உங்களுடைய ஷார்ட்ஸ் வந்து பார்த்தோம்னா ட்ரெண்டிங்ல வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. இந்த கீவேர்டுக்கு உங்க YouTube ஷார்ட்ஸ் வந்து ட்ரெண்டிங்ல வரும். சோ இந்த மாதிரி फ्रेंड्स நீங்க என்ன பண்ணனும்? உங்களுடைய மூணாவது ஹேஷ்டேக் உங்க காம்படிட்டர் என்ன ஹேஷ்டேக் வெச்சிருக்கான்னு சொல்லி செக் பண்ணி பார்த்துட்டு அந்த ஹேஷ்டேக் எடுத்து நீங்க யூஸ் பண்ணலாம். சோ இப்படி தான் நீங்க உங்களுக்கான டைட்டிலை நீங்க மேக் பண்ணனும். फ्रेंड्स நம்ம டைட்டிலை மேக் பண்ணியாச்சு. அடுத்து டிஸ்கிரிப்ஷன் எப்படி மேக் பண்ணனும் பார்த்தோம்னா நம்ம லாங் வீடியோஸ் எப்படி மேக் பண்ணுவோமோ அதே மாதிரி நீங்க மேக் பண்ணிக்கலாம். பட் இதல கொடுக்கிற ஹேஷ்டேக்கை நீங்க கொஞ்சம் இன்கிரீஸ் பண்ணி கொடுக்கலாம். சோ இந்த ஹேஷ்டேக்ல தான் நிறைய வீடியோஸ் வந்து ட்ரெண்டிங்ல போகுது. சோ நிறைய பேர் என்ன சொல்றாங்க பார்த்தோம்னா 50க்கு மேல நீங்க உங்களுக்கான ஹேஷ்டேக் கொடுங்கன்ற மாதிரி சொல்லிருப்பாங்க. फ्रेंड्स நீங்க நார்மலா உருவாக்குற மாதிரியே நீங்க டிஸ்கிரிப்ஷனை உருவாக்கிடுங்க. பட் இந்த ஷார்ட்ஸ் பார்த்தோம்னா ஒரு 20ல இருந்து 25 குள்ள கொடுங்க. சோ நீங்க அதிகமான ஹேஷ்டேக் நீங்க உள்ள கொடுக்க வேணாம். சோ இது கொடுக்கத்தால என்ன ஆகும்னு பார்த்தோம்னா உங்க வீடியோஸ் வந்து ஸ்பாம் ஆயிடும். சோ ஸ்பாம் ஆகாம இருக்கிறதுக்கு நீங்க என்ன பண்ணனும் பார்த்தோம்னா உங்களுக்கான ஹேஷ்டேக் பார்த்தோம்னா உங்க வீடியோஸ்க்கு டிபெண்ட் பண்ணி இருக்கிற அந்த வேர்ட்ஸ்ல இருக்கிற மாதிரி பாத்துக்கங்க. மிஸ்லீட் பண்ற மாதிரி எந்த ஒரு ஹேஷ்டேக்குமே நீங்க கொடுக்காதீங்க. நீங்க உங்க வீடியோஸ்ல டைட்டில் என்ன கொடுத்திருக்கீங்களோ அத ஹேஷ்டேக்கை கொடுங்க. அப்படி இல்லைனா நீங்க உங்க வீடியோஸ்ல என்னென்னலாம் பேசியிருக்கீங்களோ அத நீங்க ஹேஷ்டேக்கை கொடுங்க. இத டிபெண்ட் பண்ணி இல்லாத இருக்கிற அந்த கீவேர்ட்ஸ் எல்லாமே எடுத்து நீங்க ஹேஷ்டேக்கை யூஸ் பண்ணும்போது உங்களோட வீடியோஸ் ஸ்பாம்ல போய்டும். அப்படி போயிடுச்சுனா நீங்க அதிகமான கீவேர்ட் யூஸ் பண்ணிருக்கீங்கன்னு சொல்லிட்டு உங்க வீடியோஸ் டம்ப் ஆயிடும். சோ உங்களுக்கு எந்த ஒரு வியூஸ்மே கிடைக்காது. ஓகே फ्रेंड्स இப்போ இந்த டைட்டில் டிஸ்கிரிப்ஷன்லாம் எப்படி நீங்க டியூப் படி வச்சு பண்ணலாம்ன்றதுக்கான வீடியோஸ் நம்ம ஆல்ரெடி போட்டுருக்கோம். சோ அதோட லிங்க் நான் கீழ கொடுத்திருக்கேன், செக் பண்ணி பாருங்க. இது வந்து ரொம்ப உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகே फ्रेंड्स அடுத்து என்னன்னு பார்த்தோம்னா டாக்ல நம்ம என்ன பண்ண போறோம்னா நம்ம டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குற அந்த கீவேர்ட்ஸ் எடுத்து நம்ம அப்படியே டாக்ல ஆட் பண்ண போறோம். பட் ஹேஷ்டேக் இல்லாம டாக்ல கொடுக்கும்போது நார்மல் வேர்ட்ஸ் நீங்க கொடுங்க. இந்த டாக்லாம் நீங்க எப்படி கொடுக்கலாம்னு பார்த்தோம்னா உங்க காம்படிட்டர் என்னென்ன கொடுத்திருக்காங்கன்னு சொல்லிட்டு இந்த டியூப் படியே சொல்லிடும். இந்த டியூப் படி டுட்டோரியல் நான் போட்டுருக்கேன். சோ அதுக்கான லிங்க் நான் கீழ கொடுத்திருக்கேன், செக் பண்ணி பாருங்க. இந்த டியூப் படியில இங்க கொடுத்துருவாங்க உங்க காம்படிட்டர் அதிகமா யூஸ் பண்ண பவர்ஃபுல் கீவேர்ட் இதுதான் சொல்லிட்டு. சோ இந்த கீவேர்ட் நீங்க அப்படியே காப்பி பண்ணி நீங்க உங்களுக்கான ஹேஷ்டேக் நீங்க யூஸ் பண்ணலாம். फ्रेंड्स இதல பார்த்தோம்னா நிறைய மலையாளம், தெலுங்கு, ஹிந்தின்ற கீவேர்ட்ஸ்லாம் இருக்கும். பட் நம்ம தமிழ்ல தான் மேக் பண்ண போறோம். சோ தமிழ்ல இருக்கிற அந்த கீவேர்ட் மட்டும் எடுத்துக்கங்க. பட் காமனா இருக்கிற அந்த சிக்கன் பிரியாணின்ற அந்த கீவேர்டை நீங்க எடுத்துக்கங்க. இந்த மாதிரி காமனா இருக்கிற அந்த வேர்டை எடுத்துக்கங்க. நம்ம தமிழ் டிஃபைன் பண்ணி இருக்கிற அந்த கீவேர்டை நீங்க எடுத்துக்கங்க. இத கொண்டு போய்ட்டு நீங்க உங்களுக்கான டாக்ல நீங்க பேஸ்ட் பண்ணிடுங்க. ஓகே फ्रेंड्स இப்போ உங்களுக்கு தெளிவா புரிஞ்சிருக்கும். இந்த YouTube சர்ச் மூலமா நமக்கான வியூஸ் வந்து இன்கிரீஸ் ஆகும். நீங்க உங்க YouTubeல இருக்கிற ஒவ்வொரு ஷார்ட்ஸையும் எடுத்து இந்த மாதிரி நீங்க அனலைஸ் பண்ணி பாருங்க. உங்களுக்கு YouTube சர்ச்ல இல்லைனா நீங்க உங்களுக்கான கீவேர்ட்ஸை நீங்க எப்படி பிளேஸ் பண்ணலாம்ன்றதை அனலைஸ் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கான கீவேர்ட்ஸ் நீங்க உள்ள இன்சர்ட் பண்ணுங்க. சோ ப்ராப்பரா நீங்க ஆப்டிமைசேஷன் பண்ணும்போது உங்களுக்கான வியூஸ் கண்டிப்பா இன்கிரீஸ் ஆகும். ஓகே फ्रेंड्स இப்போ நீங்க எந்த மாதிரி ப்ராசஸ் பண்ணனும், எந்த மாதிரி மெத்தட்ல பண்ணனும்ன்றதுக்கான ஐடியாஸ் உங்களுக்கு கிடைச்சிருக்கும். அடுத்து நீங்க எந்த டைம் அப்லோட் பண்ணலாம்ன்றதை பார்க்கலாம்.
ஃப்ரெண்ட்ஸ் இதை பொறுத்த வரைக்கும் சில பேர் காலையில் அப்லோட் பண்ணணும்னு சொல்லுவாங்க, சில பேர் மதியம் அப்லோட் பண்ணுங்க, சில பேர் வந்து ஈவினிங் அப்லோட் பண்ணுமான்னு சொல்லியிருப்பாங்க. நீங்கள் என்கிட்டயே நீங்கள் நிறைய கொஸ்டின் கேட்டிருப்பீங்க, ப்ரோ நம்ம எந்த டைமில் அப்லோட் பண்ணலாம்னு சொல்லிட்டு. இதுக்கான பதில் நான் என்ன சொல்லியிருப்பேன்னு பார்த்தோம்னா, நீங்கள் ஒரு நாளைக்கு 2 ஷார்ட்ஸ் அப்லோட் பண்ணுறதா இருந்தால் காலையில் ஒன்று அப்லோட் பண்ணுங்க, ஈவினிங் ஒன்று அப்லோட் பண்ணுங்கிற மாதிரி சொல்லியிருப்பேன். இல்லை நான் வந்து ஒரு நாளைக்கு 1 ஷார்ட்ஸ் தான் அப்லோட் பண்ண போகிறேன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து ஈவினிங் மட்டும் அப்லோட் பண்ணுங்கிற மாதிரி சொல்லியிருப்பேன். ஃப்ரெண்ட்ஸ் இது பார்த்தோம்னா அக்யூரேட்டான டைம்னு கேட்டால் அப்படி கிடையாது. நம்ம எந்த டைமில் அப்லோட் பண்ணணும்னு நீங்கள் தான் முடிவு பண்ணணும். அதாவது ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் 3 வேலையை நீங்கள் அப்லோட் பண்ணி பாருங்க, உங்களுக்கு எந்த டைமில் உங்களுக்கான வியூஸ் இன்க்ரீஸ் ஆகுதுன்னு ட்ரை பண்ணி பார்த்துட்டு அந்த டைமில் நீங்கள் மாற்றி நீங்கள் அப்லோட் பண்ணுங்க. இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் நாங்கள் என்ன சொல்கிறோமோ அதை விட்டுட்டு உங்களுக்கான எக்ஸ்பெரிமெண்ட்டை நீங்கள் தான் பண்ணி உங்களுக்கான டைமிங் நீங்கள் சூஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அந்த டைம்லேயே நீங்கள் டெய்லி கன்சிஸ்டண்டாக வீடியோஸ் போட ஆரம்பிங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து உங்கள் ஷார்ட்ஸ் பார்த்தோம்னா எந்த லென்த்தில் இருக்குன்றது ரொம்ப முக்கியம். நீங்கள் அப்லோட் பண்ணுற ஷார்ட்ஸுக்கான குவாலிட்டி எந்த லென்த் வரைக்கும் எடுத்துக்குதோ ஸோ அந்த அளவுக்கு எடுத்துக்கங்க. ஸோ 59 செகண்ட் வரைக்கும் எடுத்துக்குதுன்னா கண்டிப்பாக நீங்கள் அந்த செகண்ட் வரைக்கும் வீடியோஸ் மேக் பண்ணி அப்லோட் பண்ணுங்க. கண்டிப்பாக அந்த ஷார்ட்ஸ் நல்லா இருந்தால் அவ்வளோ செகண்ட் வரைக்கும் உங்களை பார்ப்பாங்க. ஸோ என்ன பொறுத்த வரைக்கும் நீங்கள் எவ்வளோ அப்லோட் பண்ணலாம்னு கேட்டோம்னா ஃப்ரெண்ட்ஸ் ஆவரேஜாக பார்த்தோம்னா ஒரு 30 செகண்ட்லேருந்து 42 செகண்ட் வரைக்கும் தான் பார்க்குறாங்க ஒரு ஷார்ட்ஸை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த யூடியூப் ஷார்ட்ஸுக்கான லென்த்தில் இந்த டியூப் அடி எவ்வளோ வச்சிருக்காங்க, ஸோ இவங்க எவ்வளோ ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க எடுத்து நம்ம ஓரளவு செக் பண்ணி பார்த்தலாம். இப்போ என்னோட யூடியூப் ஸ்டூடியோக்குள்ள தான் இருக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இதில் பாருங்கள் டியூப் அடி நான் ஓப்பன் பண்ணுறேன். இதில் இந்த டூல் பாக்ஸில் கீழே பார்த்தோன்னா ஃப்ரெண்ட்ஸ் இந்த இதில் சஜஸ்டட் ஷார்ட்ஸ்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த ஆப்ஷனை நான் கிளிக் பண்ணுறேன். இந்த ஆப்ஷன் என்ன யூஸ் ஆகும்னா நம்மளுடைய வீடியோஸில் எந்த ஷார்ட்ஸ் மட்டும் நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறது வந்து அதை ஃபில்டர் பண்ணி கொடுத்துடும். அந்த ஷார்ட்ஸ் எடுத்து நம்ம அப்லோட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி இவங்களே ரெக்கமெண்ட் பண்ணி கொடுக்குறாங்க. ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். ஸோ டியூபட் யூஸ் பண்ணுறவங்களுக்கு இது வந்து பெஸ்ட்டான ஆப்ஷனாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த இடத்துல பாருங்கள், நீங்கள் வந்து நிறைய பேர்த்த ரீச் பண்ணணும்னா இந்த பவர்ஃபுல் வேவை யூஸ் பண்ணுங்கன்ற மாதிரி அவங்களே வந்து சஜஷன் பண்ணி கொடுத்துட்றாங்க. இதில் நான் அப்லோட் பண்ண வீடியோஸ் எல்லாமே வந்திருக்கு. இதில் கீழே பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், எந்த செகண்ட்லேருந்து எந்த செகண்ட் வரைக்கும் நீங்கள் போட்டால் உங்களுக்கான ரிட்டன்ஷன் அதிகமாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இங்கே பாருங்கள் 1.08லேருந்து 1.23 வரைக்கும் இருக்கிற ஷார்ட்ஸை நான் கட் பண்ணி போட்டால் எனக்கு ஆடியன்ஸ் அதிகமாக வருவாங்கன்ற மாதிரி இவங்களே சஜஷனில் கொடுத்துருக்காங்க. இதே மாதிரி கீழே இருக்கிற நான் ஒவ்வொரு வீடியோஸ் செக் பண்ணி பார்க்குறேன். எல்லாத்துலேயும் பார்த்தோம்னா ஒரு குறிப்பிட்ட லிமிட் அவங்க கொடுத்துருக்காங்க. இந்த லிமிட் எல்லாமே நான் கால்குலேட் பண்ணி பார்த்தோன்னா ஃப்ரெண்ட்ஸ் 18 செகண்ட் வருது. ஸோ இதுலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்னா இவங்க 18 செகண்ட் தான் ஷார்ட்ஸ்க்கே இவங்க ரெஃபர் பண்ணுறாங்க. ஸோ நம்ம அப்லோட் பண்ணுற ஷார்ட்ஸ் பார்த்தோம்னா 18 செகண்ட்லேருந்து மேலே இருக்கிற மாதிரி பார்த்துக்குங்க. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி 30லேருந்து 42 செகண்ட் வரைக்கும் நீங்கள் உங்களோட வீடியோஸ் நீங்கள் குவாலிட்டியாக உருவாக்கி போடுங்க. இல்லை இந்த டூல் சஜஷன் பண்ணுற மாதிரி நம்ம 18 செகண்டுக்கும் நம்ம எக்ஸ்பெரிமெண்ட்டாக பண்ணி பார்க்கலாம். இது வரைக்கும் நம்ம பண்ணலை, பட் இனிமேல் நான் 18 செகண்ட் நான் பண்ணி பார்க்க போகிறேன். இது எப்படி ஒர்க் ஆகுதுன்றதுக்கான வீடியோஸும் நம்ம அடுத்து நான் போட போகிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம கடைசி மெத்தடுக்கு வந்துட்டோம். அதாவது 0 வியூஸ். நீங்கள் அப்லோட் பண்ணுற வீடியோஸ் பார்த்தோம்னா 0 வியூஸில் தான் இருக்குது. என்ன ரீச் ஆகலைன்னா நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். ஃப்ரெண்ட்ஸ் ஃபர்ஸ்ட் மெத்தட் என்னன்னு பார்த்தோம்னா ரீ அப்லோட் த வீடியோஸ். அதாவது ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் அப்லோட் பண்ண வீடியோஸ்க்கு எந்த ஒரு ரீச்சுமே இல்லைன்னா அதை delete பண்ணிட்டு அந்த வீடியோஸ் நீங்கள் மறுபடியும் நீங்கள் அப்லோட் பண்ணுங்க. அப்படி நீங்கள் அப்லோட் பண்ண வீடியோஸ்க்கான டைட்டில், டிஸ்கிரிப்ஷன், டேக் எல்லாமே நீங்கள் ப்ரீவியஸாக என்ன கொடுத்தீங்களோ அது இல்லாமல் புதுசாக கொடுங்க. இப்படி கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கான வீடியோஸ் வந்து வியூஸ் இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க. நீங்களும் பண்ணியிருப்பீங்க, உங்களுக்கான வியூஸும் இன்க்ரீஸ் ஆகும். பட் இந்த மாதிரி ப்ராசஸ் பண்ணலாமான்னு கேட்டால் கண்டிப்பாக பண்ணவே கூடாது. ஸோ இதுவரைக்கும் நீங்கள் பண்ணியிருந்தாலும் சரி, இனிமேல் நீங்கள் பண்ண போனாலும் சரி, இந்த ப்ராசஸ் நீங்கள் பண்ணாதீங்க. ஏன்னா ஃப்ரெண்ட்ஸ் இது பண்ணுறதால உங்களுக்கு நிறைய பிரச்சனை வரும். அதாவது ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நீங்கள் ஒரு வாரத்துக்கு 7 வீடியோஸ் அப்லோட் பண்ணுறீங்க. இதில் 2 வீடியோஸ் மட்டும் தான் ட்ரெண்டிங்கில் போகுது. ஸோ மீதி இருக்கிற 5 வீடியோஸ் பார்த்தோம்னா எந்த ஒரு வியூஸும் போல கொஞ்சமாக தான் போகுதுன்னா இந்த 5 வீடியோஸுமே நீங்கள் delete பண்ணிவிட்டு மறுபடியும் நீங்கள் ரீ அப்லோட் பண்ணும்போது அந்த இடத்துல என்ன ஆகும்னு பார்த்தோம்னா இது வந்து ஸ்பேம் ஆகிடும். ஸோ ஸ்பேம் ஆகிறதால எவ்வளோ வீடியோஸ் நீங்கள் பண்ணுவீங்க? ஒரு மாதத்துக்கு ஒரு 20 வீடியோஸ் delete பண்ணி அப்லோட் பண்ணீங்கன்னா என்ன ஆகும் அந்த இடத்துல? ஸோ உங்களுடைய கால் தனம் ஆல்ரெடி பதிஞ்சிட்டு இருக்கும். ஸோ நீங்கள் மறுபடியும் அதை delete பண்ணிவிட்டு மறுபடியும் நீங்கள் அப்லோட் பண்ணும்போது இது வந்து ஸ்பேம் ஆகிடும். ஸோ மிஸ்லீடிங்ன்ற மெத்தடும் ஆகிடும். ஸோ இதனால் உங்களுக்கு கம்யூனிட்டி கைட்லைன் ஸ்ட்ரைக் வரதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அதனால் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் ஒரு ஷார்ட்ஸ் அப்லோட் பண்ணிட்டீங்கன்னா அதை நீங்கள் அப்படியே விட்டுடுங்க. அது வந்து delete பண்ணிவிட்டு மறுபடியும் ரீ அப்லோட் பண்ணுற வேலையை நீங்கள் வச்சுக்காதீங்க. இது பண்ணால் கண்டிப்பாக உங்கள் சேனலுக்கான ப்ராப்ளம் கண்டிப்பாக வரும். ஸோ இந்த விஷயத்தை நான் சொல்லல ஃப்ரெண்ட்ஸ், ஷார்ட்ஸ் ப்ராடக்ட் மேனேஜ்மெண்ட் டீமில் இருக்கிற டைரக்டர் அவர் தான் சொல்லியிருந்தாரு. 2 நாள் முன்னாடி பார்த்தோம்னா கிரியேட்டர் இன்சைட்ல வீடியோஸில் இவரே இதுக்கான கிளியரான எக்ஸ்பிளேஷன் கொடுத்திருந்தாரு. ஸோ நீங்கள் வந்து ரீ அப்லோட் அதிகமாக பண்ணாதீங்க. இதை வந்து நான் சஜஷன்லேயே கொடுக்க மாட்டேன். ஸோ நீங்கள் இதுக்கு பதிலாக என்ன பண்ணலாம் அப்படின்ற கொஸ்டின் கேட்டதுக்கு அவங்க நீங்கள் வேற ஒரு வெர்ஷனில் நீங்கள் வீடியோஸை மேக் பண்ணி போடுங்க, அதுதான் பெட்டர் ஆப்ஷனாக இருக்கும். ஸோ ஸ்பேம்லேருந்து தப்பிக்கிறதுக்கு நீங்கள் அந்த வீடியோஸை அப்படியே விட்டுடுங்க. பட் வேற ஒரு வெர்ஷனில் நீங்கள் வீடியோஸை மேக் பண்ணி போடுங்க. நீங்கள் ப்ரீவியஸாக என்ன தப்பு பண்ணீங்களோ அதுலேருந்து கற்றுக்குன்னு நீங்கள் வேற ஒரு வெர்ஷனில் வேற ஒரு விதமாக நீங்கள் மேக் பண்ணி போடும்போது கண்டிப்பாக உங்களுக்கான வியூஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகுன்ற மாதிரி அவர் சொல்லியிருந்தாரு. ஸோ இது அடிப்படையில் வச்சு தான் நானும் சொல்லியிருந்தேன். ஸோ நீங்கள் ரீ அப்லோட் அதிகமாக பண்ணாதீங்க, இது வந்து ஸ்பேமில் போயிடும். ஸோ ஃபியூச்சரில் இதுக்கான ஸ்டேக் நம்மளுக்கு வரும் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இப்போ நம்ம அவேர்னஸாக இருக்கிறது நல்லது. ஸோ அதிகமான ஹேஷ்டேக்கை நீங்கள் யூஸ் பண்ணாதீங்க, குறைஞ்ச அளவு யூஸ் பண்ணுங்க. உங்கள் வீடியோஸ்க்கு டிபெண்ட் பண்ணிக்கிற அந்த ஹேஷ்டேக் மட்டுமே யூஸ் பண்ணுங்க. ஸோ இது மேஜராக இருக்கிற பிரச்சனை இதுதான் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இவ்வளோ நேரம் நீங்கள் இந்த வீடியோஸை பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கான தெளிவான விளக்கம் உங்களுக்கு கிடைச்சிருக்கும், உங்கள் கொஸ்டினுக்கான ஆன்சரும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, புரியல டிஸ்லைக் பண்ணுங்க. நீங்கள் வேற எதனா என்கிட்ட கேட்கணும்னு நினச்சினா கீழே கமெண்ட் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த நல்ல வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி,
வணக்கம்.